இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 51 மாத காலம் நிறைவு பெற்றுவிட்டது. இந்த 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பெரிய நன்மையும் கிடைக்கப்பெறவில்லை. கிடைச்சிருக்குதா? திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படுவதாக அறிவித்தார்கள். அறிவிச்சு அல்ல நிறைவேற்றிட்டாங்களா? இல்லை இல்லை, ஒரு 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பரப்புரையாற்றி வருகிறார். நாட்டு மக்களிடத்திலே கவர்ச்சிகரமாக பேசி நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சியிலே அமர்ந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றைக்கு நாட்டிலே விலைவாசி உயர்வு முன்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. ஆக ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, இந்த பகுதியிலே தொழிலாளர் நிறைய மக்கள் நிறைந்த பகுதி, நடுத்தர மக்கள் நிறைந்த பகுதி, இந்த மக்கள்லாம் விலைவாசியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அரிசி விலை கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு 20 ரூபாய் ஏறி போச்சு. இதையெல்லாம் நாங்கள் மளிகை கடையில் வாங்கின லிஸ்ட். இதை ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க என்ற விவரத்தை சொல்வதற்காக இதை நான் இங்கே வாசிக்கிறேன். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பச்சரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய தினம் 77 ரூபாய்க்கு விற்கிது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. அதிமுக ஆட்சியில் இப்போ 72 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ. இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடல் எண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபா. இன்றைக்கு திமுக ஆட்சியில் 190 ரூபா. 1 லிட்டருக்கு 60 ரூபா அதிகம். நல்லெண்ணெய் 1 கிலோ 250 அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400. தோரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபா. அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 130 ரூபா. 56 ரூபா கிலோவுக்கு அதிகம். உளுத்த பருப்பு 1 கிலோ 79 ரூபா. அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சியில் 120 ரூபா. 1 கிலோ 41 ரூபா. எதற்காக நான் இந்த நேரத்தில் வாசிக்கிறேன் என்று சொன்னால், அதிமுக ஆட்சியில் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தோம். திமுக இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக எப்பொழுது பார்த்தாலும் பேசி வருகிறார். இன்றைக்கு கூட இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு நேரு அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கின்ற பொழுது, புரட்சி தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு தான் பெண்களிடத்தில் அதிக செல்வாக்கு இருந்தது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருக்கு செல்வாக்கு இருப்பதா சொன்னா அது உண்மையா? எம்ஜிஆருக்கு என்று தனி அடையாளம், அவருக்கு இணையா யாரும் கிடையாது. கிடையாதுல்ல? ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மக்களுக்காக பிறந்து வாழ்ந்து மறைந்த ஒரே தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரை இணை வச்சு எவரும் பேச முடியாது. இன்றைய தினம் இந்த உரிமை தொகையை உடனே நம்முடைய தாய்மார்கள் பாதிக்கிறாங்களா? கொடுக்கல. அறிவிக்கப்பட்டு 28 மாசம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 28 மாச காலம் கொடுக்கப்பட்ட தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாம தட்டி கழித்து வந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரதான எதிர்க்கட்சி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்குவதாக குறிப்பிட்டு வாக்குகளை பெற்ற பிறகு இந்த குடும்ப தலைவி ஏமாற்றுவது சரியில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். பிறகு அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும். வேற வழி இல்லாம அதிமுக கட்சி வெளியேயும் சட்டமன்றத்திலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேற வழி இல்லாம இந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த கட்சி அதிமுக கட்சி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.